குன்றம் ஏந்தி குளிர்மலை காத்தவன் அன்று ஞாலம் மலர்ந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓய்மே. சுவாமி நம்மாழ்வார் 64வது பாசரங்களில் இந்த பாடலை பாடுறார் திருவாய்மொழியில். அதாவது கோவர்தன் மலையை உயர்த்தி குடை போல் பிடித்து ஆயர்பாடி பக்தர்களை காத்த அந்த கண்ணபிரான் அதே மாதிரி 3 உலகத்தையும் அளந்த உத்தமர் பேர்பாடி, அதாவது உலகத்தையும் அளந்திருக்காரு. அதே மாதிரி அவர் யார்? திருவேங்கடத்தில் இருக்கின்ற அந்த திருவேங்கடமுடையான் தான். அந்த கண்ணன் தான் நம்ம சரணடைய வேண்டிய ஒரே நபர். நம்ம அவரை சரணடைஞ்சால் எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுபெறலாம் என்று நம்மாழ்வார் சொல்கிறார். இது எங்கே பார்த்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா, இது தமிழ்நாட்டில் பிறக்கிறதே பெரிய பாக்கியம். அதுலேயும் நம்ம நாகர்கோவில் மாதிரி ஒரு ஊரில் சான்ஸே இல்லைங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு கோவிலுங்க, அமிர்தம் மாதிரி இருக்குது. அவ்வளோ அற்புதமான ஒரு ஆன்மீக அதிர்வலிகளை கொடுக்கக்கூடிய ஒரு கோவில். அப்படியே குருவாயூரை பார்க்குற மாதிரி குருவாயூரப்பன் மாதிரியே இருக்கார். அதனால் குமரியின் குருவாயூர் இன்றைக்கி நம்ம தரிசிக்கக்கூடிய கோவில் குமரியில் ஒரு குருவாயூர். சர்வாங்கநாதன் அப்படிங்கிற ஒரு மன்னர், சர்வாங்கநாத வர்மா அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் இந்த கோவிலை முதல் முறையாக 13ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காரு. நல்ல பெரிய கோவிலாக இருக்குது, நல்ல பழமையான கோவில். இன்னும் சில மன்னர்கள்லாம் இந்த கோவிலுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வாங்க மகாராஜா இந்த கோவிலை கட்டியிருக்காரு. அவருடைய பெயரே திருவனந்தபுரம் பத்மநாபர் கோவிலில் பொறிக்கப்பட்டிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ இந்த கோவில் திவ்ய தேசமானா இல்லை, இந்த கோவில் திவ்ய தேசம் அல்ல. இருந்தாலும் நம்மளுடைய பாசரத்தை மட்டும் முன்னாடி போட்டிருக்காங்க. ஆழ்வார்கள் பாடின மாதிரி எந்த ஒரு இதுலையும் இல்லை. ஸோ நாகர்கோவிலில் இருக்கிற திருப்பதி சாரத்துக்கு பக்கத்தில் தான், அதாவது சிட்டிலே தான் இந்த கோவில் இருக்குது. இன்னும் அந்த சர்வாங்கநாத மன்னன் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணி பண்ணியிருக்காரு. ஏன்? நம்ம புகழ்பெற்ற திருக்குறுங்குடி கோவில் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, அந்த திருக்குறுங்குடி கோவிலில் ஒரு புகழ்பெற்ற ஒரு மணி இருக்குது. இதுதான் அந்த மணி. இந்த மணி, இந்த கோவில் மணியை அந்த சர்வாங்கநாத வர்ம மன்னன் தான் கொடுத்துருக்காரு. அவர் ஏகப்பட்ட கைங்கரியம் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம பார்க்குற இந்த அருமையான கோவிலை அவர் தான் முதல் முறையாக கட்டியிருக்காரு. அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஒரு கோவில். ஆனால் அவர் கட்டுறதுக்கு முன்னாடியே மூலவர் இங்கே இருக்கார். ஏன்? குருவாயூரில் பார்க்குற மாதிரி அதே மாதிரி பாலகிருஷ்ணராக இருக்கார். அதனால் சந்தான பிராப்தம் தான் இந்த கோவிலுடைய சிறப்பான விஷயம். அதனால் எங்கெங்கிருந்தோ மக்கள்லாம் வர்றாங்க. நம்ம குருவாயூரில் போய் பார்க்குறத விட ரொம்ப ரொம்ப அற்புதமான காட்சியை ரொம்ப கிட்டையே நம்ம கிருஷ்ணரை தரிசனம் பண்ணலாம். குழந்தையாக இருக்கார். அதான் முழுக்க முழுக்க திருமண தடை இல்லை குழந்தை தடை, இதுக்காக தான் மெயினாக மக்கள் இவரை படையெடுத்து தரிசனம் பண்ணுறாங்க. ரொம்ப 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 அருமையான ஒரு கோவிலுங்க. 2009 தான் கடைசியாக கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இந்த கோவிலுக்கு. 1000 ஆண்டுகள் பழமையான கோவிலுங்கனால பல ஆச்சாரியர்கள் விஜயம் பண்ணியிருக்காங்க. நீங்களும் கன்னியாகுமரி நாகர்கோவில் போனீங்கன்னா நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் இந்த கோவிலை தரிசிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய ரெக்வெஸ்ட். ஆக்சுவலாக மிஸ் பண்ணாமல் இந்த கோவிலை பாருங்கள். நாங்கள் மாலை வேலை போனோம். ரொம்ப அருமையான அமைதியான ஒரு தரிசனத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு கொடுக்குறார். அப்படியே குருவாயூரில் பார்க்குற மாதிரியும். பொதுவாகவே கேரளா நம்ம கன்னியாகுமரி சைட்லாம் போனோன்னா எப்படி என்ன ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ட்ரெடிஷ்னலாக தான் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன நமக்கு கூட்டம் இல்லாமல் நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா சேவிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிது. இதுதான் இந்த கோவிலுடைய முக்கியமான சிறப்பு. நல்லா விளக்கெல்லாம் நிறைய வச்சு நல்லா அப்படியே கேரளாவில் இருக்கிற மாதிரியே தான் ஃபீல். ஏன்னா கேரளா பார்டர் தானே உங்களுக்கு. இது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகர்கோவிலில் இந்த ஏரியா பேரே கிருஷ்ணன் கோவில் தான் சொல்கிறாங்க. இவருக்கு கிருஷ்ணசுவாமி கோவில், பாலகிருஷ்ணன் கோவில் நிறைய பேர் இருக்குது. கிருஷ்ணன் கோவில்னால் எல்லாருக்குமே தெரியுது. ரொம்ப சிட்டிலே இருக்கிறனால எல்லாருக்குமே இந்த கோவில் தெரியும். ரெண்டாவது, நீங்கள் கோவிலை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சிரமமெல்லாம் கிடையாது. பட் மஸ்ட் விசிட் டெம்பிளுங்க. திருப்பதி சாரம் திவ்யதேசம் பார்த்த மாதிரி, திருவட்டார் ஆதிகேசவர் பார்த்த மாதிரி இந்த கோவிலும் ஒரு ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் டெம்பிள். கிருஷ்ணருடைய தரிசனம் உண்மையிலே மெய்சில் இருக்க வச்சு தான் அப்படின்னு தான் சொல்லணும். இது பிரார்த்தனைகள். இந்த கோவிலில் நிறையா ப்ரேயர்ஸ் பண்ணுறாங்க. நல்லா ஒரு ட்ரெடிஷ்னலாக டெடிக்கேஷனாக தரிசனம் பண்ணுறதுக்கு கிருஷ்ணர் வாய்ப்பு கொடுத்தாரு. நம்மளுடைய பாசகத்தையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை படித்து முயற்சி பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் யாத்திரை போகிறீங்க, சவுத் தமிழ்நாடு போகிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான கோவில் இந்த கிருஷ்ணன் கோவில். ஹரே கிருஷ்ணா. நன்றி.